ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பென்ஷனர்ஸ் பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான நியூ வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ வெப்சைட்டில் எப்படி பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசரில் களஞ்சியம் IFHRMS அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணனதும் இதில் ஃபஸ்ட்லேயே களஞ்சியம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணனதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹோம் பேஜில் உள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னாக்க பென்ஷனர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது எம்ப்ளாயியாக இருந்தாக்க எம்ப்ளாயிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ளாயி பே ஸ்லிப்பும் இதில் போயிட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம பென்ஷனர்ஸ் பே ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அந்த பென்ஷனர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா PPO நம்பர் கேட்கும். உங்களுடைய PPO நம்பரை ஃபஸ்ட்டில் உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பழைய வெப்சைட்டில் என்ன கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ அது மறக்காமல் இருந்துச்சுன்னா அதையே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னாக்க கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து PPO நம்பர் போட்டுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கையில் இருக்குது அப்படின்னாக்கா பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பென்ஷன் ஸ்லிப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இயர், எந்த இயரு எந்த மந்த்து பே ஸ்லிப் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இயரை செலக்ட் பண்ணிங்க. இயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த மந்த்துக்கான பே ஸ்லிப் வேணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பீரியடு வந்து நான் வந்து பிப்ரவரி போட்டிருக்கேன், பிப்ரவரி 2024. டைப் வந்து பென்ஷனர் ரெகுலர் சேலரி. இதை வந்து இப்போ இந்த ப்ளூ கலரில் பென்ஷன் ரெகுலர் சேலரி அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இப்போ வந்து நமக்கு வந்து ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் கீழே இருக்குது பாருங்கள், ஜிப் ஃபைல் இப்படி தான் இருக்கும். இது வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அது உள்ள PDFல இருக்கும் ஃபைலு. அந்த பே ஸ்லிப் வந்து PDFல இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓப்பன் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்ததை பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட்டு மந்த்து இயர், எதுவுமே ஸ்லாஷ் டாட்டு ஹைப்பன் எதுவுமே வைக்காதீங்க. டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக டைப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு 01/01/1956 இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை எதுவுமே வந்து டாட் எதுவுமே வைக்காமல் அப்படியே கண்டினியூஸாக டைப் பண்ணணும், அவ்வளோதான். டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதான் இப்போ வந்து பென்ஷன் பே ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பென்ஷனர்ஸ் பே ஸ்லிப் நியூ வெப்சைட்டில் நாமளாவே டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.